ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கிட்ஸ் ஸ்நாக்ஸ் செய்யலாம். ப்ரெட், சீஸ், பன்னீர், பட்டேட்டோஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பக்கோடா மாதிரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியான டிஷ், நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. ஒரு பவுலில் கிரேடட் பன்னீர், கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், கிரேடட் பட்டேட்டோஸ், நான் ஒரு க்யூப் சீஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா 2 எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு சீஸியாக வேணும்னா இன்னொரு க்யூப் எடுத்து கிரேட் பண்ணி போடுங்க. இதில் சால்ட், பிஸ்ஸா மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஜிஞ்சர், இஞ்சி எல்லாமே போடலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறேன்னா அதெல்லாம் போடாமல் ஒன்லி பிஸ்ஸா மசாலா இது போட்டிருக்குறேன். வேணும்னா சாட் மசாலா, கரம் மசாலா கூட நீங்கள் போடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியான டிஷ். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் பாருங்கள். இதில் ஒரு ஸ்லைஸாக பண்ண போகிறோம், ஒரு ப்ரெட்டை ரோல் பண்ண போகிறோம். ஸோ 2 டைப்ஸாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரெட்டை 4ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மசாலா வச்சுருங்க. அப்புறம் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்தது ப்ரெட் ஸ்லைஸ், நார்மல் ப்ரெட் தான். நீங்கள் வேணும்னா வீட் ப்ரெட் எடுக்கலாம், இல்லை ஒயிட் ப்ரெட் கூட எடுக்கலாம். ப்ரெட்டை நடுவில் கட் பண்ணிவிடுங்க, ஹாஃப். அந்த மசாலா ஃபுல்லாக இதில் வச்சுடுங்க. அப்புறம் ப்ரெட்டை ரோல் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் க்ரீன் சட்னி இல்லை சாஸோட கூட சாப்பிட்லாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக எடுத்து பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. அதுவே க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் எதுவுமே இதை ப்ரெஸ் பண்ணணும் இல்லை எதுனா ஒட்டணும் கிடையாது. இதிலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் ஹேண்டில் ஒட்டிடும். பாருங்கள், இவ்வளோ செஞ்சு வச்சுட்டு ஒரு பக்கம் கடாய் வைங்க. அதில் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் சூடாகின பிறகு 1 by 1 பக்கோடா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. கிட்ஸ்க்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாம் ஹெல்த்தியாக தான் போட்டிருக்கிறோம். ஒன்ஸ் ஏ வைல் கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்லா வெளியே கிரிப்ஸியாக இருக்கும், உள்ளே சீஸ் இருக்குனால சீஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணும்னா இன்னும் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி. ஆனால் பீட்ரூட் போட்டிங்கன்னா ரெட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ப்ரெட்டெல்லாம் கிரிப்ஸியாக ஆயிடுச்சு. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.